நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜ்லேருந்து. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆகிருக்கு. அங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜோட ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி நம்ம வந்து ரெசல்மேனியா 39 பார்த்த மாதிரி வந்து. ஸோ ஆஃப்கோர்ஸ் அங்கே ரெசல்மேனியா 39ஓட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ சிம்லரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ஏதோ கட்ட பார்க்குறாங்க WWE. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா வந்து இப்படி தான் வந்து தெரியுது. ஸோ ஐ திங்க் இங்கே WWE பார்த்தீங்கன்னா ஏதோ ஹோட்டலு வீடு அந்த மாதிரி ஏதாவது வந்து கட்ட பார்க்குறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ரெசல்மேனியா 39 மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஏதாவது வந்து பண்ண போகிறாங்க WWE. இது மட்டும் வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ரெசல்மேனியா 39ஓட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே இருந்தது, கொஞ்சம் வந்து அப்பில் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து WWE வந்து பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் இந்த ரெசல்மேனியா 41ஓட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்க போகுது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ ராவில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து பால் ஹெமன் கிட்ட வந்து ஃபேவர் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேவர் வேணும் பால் ஹெமன் கிட்டேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் பங்கு வேணும், அப்கோர்ஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு வேணும் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செத் ராலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேவர் வேணுமா. ஸோ இது வந்து நல்லா இல்லைன்னு ஃபேன்ஸ்லாம் வந்து ட்விட்டரில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ செத் ராலன்ஸ் வந்து பால் ஹெமன் கிட்ட வந்து ஒரு ஃபேவர் வந்து கேட்கறது வந்து தேவையில்லாத விஷயம்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎம் பங்கு வந்து ஃபேவர்னு சொல்லி சுத்தினே இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரில் வந்து இன்வால்வ் ஆக போறான். என்னடா இதுன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து போட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா செத் ராலன்ஸ்க்கும் வந்து இங்கே வந்து ஃபேவர் கிடைக்கப்படும். பால் ஹெமன் வந்து மேபி செத் ராலன்ஸ் கூட வந்து சேருவார். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஒப்பீனியன் வந்து வருது. சில பேருக்கு வந்து இந்த செத் ராலன்ஸ் பண்ண வேலை வந்து பிடிக்கல, சில பேருக்கு வந்து செத் ராலன்ஸ் பண்ணது வந்து பிடிக்குது. நான் வந்து எந்த சைடுனா எனக்கு வந்து இந்த பிடிச்சிருக்கு. செத் ராலன்ஸும் வந்து பால் ஹெமன் கிட்ட வந்து ஃபேவர் கேட்குறது ஒரு புது ட்விஸ்ட்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் செத் ராலன்ஸ் கூட வந்து பால் ஹெமன் சேர்ந்துட்டா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பால் ஹெமன் கிட்ட வந்து செத் ராலன்ஸ் வந்து ஃபேவர் கேட்டது வந்து கரெக்டாக தப்பா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ நம்மளோட ராண்டி ஆர்டனோட மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ரெசல்மேனியாவோட மேட்ச். ஸோ கெவின் ஓவன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால நம்மளோட ராண்டி ஆர்டனோட மேட்சும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ரெசல்மேனியா 41க்காக. இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா இங்கே வந்து WWE வந்து விடவே மாட்டாங்க ராண்டி ஆர்டன். அவர் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெசல்மேனியா 41ல வந்து கம்பீட் பண்ண போறாரு. ஏன்னா ராண்டி ஆர்டன் மாதிரி ஒரு பெரிய WWE லெஜெண்டை வந்து நீங்க வந்து ரெசல்மேனியால வந்து மேட்ச் கொடுக்கலாம். இது வந்து அந்த சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரொம்ப வந்து சேம்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்போ கூட நீங்க வந்து யாராவது வந்து நினைக்கிறீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு வந்து மேட்ச் கிடைக்காதுப்பான்னு, அதெல்லாம் இல்லை. ராண்டி ஆர்டன் வந்து ரெசல்மேனியா 41ல வந்து கம்பீட் பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ நம்மளோட பிராக் லெஸ்னரோட கான்ட்ராக்ட் பத்தி வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ வி ஆல் நோ 2023ல வந்து பிராக் மேல வந்து கேஸ் போட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட கான்ட்ராக்ட் வந்து இருந்திருக்கு WWE கூட. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து அந்த கேஸ்ல வந்து போனதுனால பிராக் லெஸ்னரோட கான்ட்ராக்டை பாத்தீங்கன்னா WWE வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருப்பா இல்ல, நான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணுவேன், நீ வந்து இவ்வளவு வந்து மணி கொடுக்கணும்னு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா WWE அண்ட் பிராக் லெஸ்னருக்கான கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரீஸ்ல இருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து WWE கூட வந்து லாஸ்டா வந்து என்ன கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாரோ அது வந்து ஃப்ரீஸ்ல இருக்கு. அது வந்து இன்னும் வந்து முடியல. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து WWE-ஓட ஒரு பார்ட்டா தான் வந்து இருக்காரு. ஸோ இந்த கேஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து WWE கூட வந்து ரீசைன் பண்ணுவார். ஆல்ரெடி இருக்கிற ஒரு கான்ட்ராக்டை வந்து ரீசைன் பண்ணி அந்த ஃப்ரீஸ்ல இருந்து அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணுவார். இல்லைன்னா பிராக் லெஸ்னர் வந்து WWE கூட வந்து ரீசைன் பண்ண மாட்டாரு. இந்த ரெண்டுத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கேஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிராக் லெஸ்னர் வந்து வேற கம்பெனில வந்து போக முடியும். அந்த கான்ட்ராக்டை பத்தி WWE கூட வந்து பேசி தான் வந்து ஆகணும். நீங்க வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து ரீசைன் பண்றீங்களா இல்ல வந்து அவ்வளவுதான் இனிமே வந்து நீங்க WWE-ல வந்து வர மாட்டீங்களா? இது வந்து பிராக் லெஸ்னர் வந்து WWE கூட வந்து பேசி தான் வந்து ஆகணும். ஏன்னா பிராக் லெஸ்னரோட WWE கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீஸ்ல இருக்கு. அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்து வருவோம். ஸோ ரோமன் ரெயின்ஸை பாத்தீங்கன்னா WWE வந்து நெக்ஸ்ட் ராக்காக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ரால வந்து வர போறாரு. ஸோ அங்க வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வராருன்னா நம்ம வந்து கன்ஃபார்மா வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம சிஎம் பங்க் இல்லைன்னா செத் ராலன்ஸ் கூட வந்து வரது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மண்டே நைட் ரா பாத்தீங்கன்னா கோ ஹோம் ஷோவா வந்து இருக்க போது. ஸோ ரெசல்மேனியா வந்து வரப்போகுது. ரெசல்மேனியாக்கு முன்னாடி நடக்க போற கடைசி மண்டே நைட் ராவா வந்து இருக்க போது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா WWE வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 41க்கு முன்னாடி நடக்க போற ரால வந்து ஏதாவது வந்து நம்ம பெருசா வந்து சம்பவம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மண்டே நைட் ரா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போகுது. அண்ட் அந்த மண்டே நைட் ரா வந்து நீங்க வந்து மிஸ்ஸே பண்றாதீங்க. அது வந்து ரொம்ப வந்து
இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போது ரெசல்மேனியா 41க்கான ஹைப்காக. அண்ட் ரா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு வந்து நடக்கும் ஸ்மாக் டவுன். இதுதான் வந்து கடைசி ஷோவா வந்து இருக்க போது ரெசல்மேனியாக்கு முன்னாடி WWE கடைசி மெயின் ஷோவா வந்து இருக்க போது. ஸோ அந்த ஸ்மாக் டவுனும் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போது. ஸோ போத் ஸ்மாக் டவுன் அண்ட் ரா வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா இருக்க போது. ரெண்டுமே வந்து கோ ஹோம் ஷோவா வந்து இருக்க போது. நீங்க வந்து இந்த 2 ஷோவை வந்து மிஸ் பண்றாதீங்க. அந்த 2 ஷோல வந்து WWE வந்து இந்த ரெசல்மேனியா 41க்காக எவ்வளவு வந்து ஹைப் ஏத்த முடியுமோ அவ்வளவு வந்து ஏத்த வந்து பார்ப்பாங்க. ஏதாவது வந்து பெரிய சம்பவம் வந்து பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் இங்க வந்து ஜான் சீனா வந்து இன்னும் வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ ஜான் சீனா வந்தா நல்லா இருக்கும், இந்த ஹைப் வந்து ஏறும். ஆனா ஜான் சீனா வந்து காணுமே. ஸோ அட்லீஸ்ட் ஜான் சீனா இல்லைன்னா ராக்காவது வராரா இல்லையான்னு பார்ப்போம். கடைசியில ஜான் சீனாவும் வரல, ராக்கோ வரலன்னா அவள் தான் இந்த மேட்ச்க்கான ஹைப் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகும். கோடியோஸ் வந்துட்டாருப்பா, கோடியோஸ் வந்து ஒரு ப்ரோமோ வந்து கட் பண்ணிட்டு போனான்னா அவள் தான் இந்த மேட்சோட ஹைப்புக்கு வந்து சங்கு தான். ஸோ மேபி வந்து நம்ம ரெசல்மேனியா 41க்கு முன்னாடி கோ ஹோம் ஷோஸ்ல வந்து ஜான் சீனா இல்லைன்னா ராக்கை வந்து கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்கோர்ஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பெரிய சம்பவம் வந்து பண்ண போறாரு. ஸோ அவள் தான் இந்த வீடியோ கூட. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய மேட்சஸ் வந்து ரெசல்மேனியா 41க்காக வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ரெசல்மேனியா 41க்கான மேட்சஸ் வந்து WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்புறமா. ஸோ இப்போதைக்கு வந்து WWE வந்து எந்த மேட்சஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ரேமன் ஸ்டுடியோ வெர்சஸ் எல் கிராண்டோக்கான மேட்ச் வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லோகன் பால் வெர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான மேட்சும் வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது ஜேட் கார்கில் வெர்சஸ் நியோமிக்கான மேட்சும் வந்து WWE வந்து அஃபிஷியல் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் LA நைட் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐசி டைட்டில் மேட்சும் வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பிரவுன் பேக்கர் வெர்சஸ் பென்டா வெர்சஸ் ஃபின் பேலர் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் தி ஐசி டைட்டில். அண்ட் அடுத்தது வந்து நம்ம சாலர் ஃபை வெர்சஸ் டிஃப்னி ஸ்டார்டனுக்கான உமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜே உசோ வெர்சஸ் குந்தர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அண்ட் அடுத்தது வந்து பியங்கா பிளேர் வெர்சஸ் ரியா ரிப்லி வெர்சஸ் யோ ஸ்கைக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெசல்மேனியா நைட் 1 மெயின் இவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் CM Punk வெர்சஸ் செத் ராலின்ஸ்கான மேட்ச். அண்ட் அடுத்தது வந்து ரெசல்மேனியா நைட் 2 மெயின் இவெண்ட் ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த 10 மேட்சஸ் வந்து அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க ரெசல்மேனியா 41க்காக.